தேவையான பொருட்கள்: சுண்ட வத்தல், கொத்தமல்லி, அரிசி, மிளகு, பூண்டு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வத்தல். செய்முறையை பார்ப்போம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இப்போ சுண்டவத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோ. அதில் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, அரிசி, பருப்பு, மிளகு, வத்தல் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும். இப்படி பொன்னிறமாக வறுத்தோன்னே ஸ்டவ்வை அமர்த்திடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அரைக்கணும். அரைச்சி வச்ச விழுதை நம்ம அதில் போட்டுக்கலாம். அதே லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்க புளி கரைசலில் கொட்டிடலாம். அதை கிளறி விட்டுக்கோங்க.